அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். கர்த்தாவே, இந்த 2025 வருஷம் தொடங்கி 2 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்து ஜீவனோடு இந்த 3ஆம் மாதத்தை காண கிருபை செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்கள், இந்த வசனத்தை கேட்குற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதித்து இந்த 3ஆம் மாதத்தை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் வாக்குத்தத்தமாக எங்களுக்கு கொடுக்குற அந்த வார்த்தையை கர்த்தாவே, நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்தும். அந்த வசனம் எங்களுக்கு ஒரு ஆகாரமாக, அந்த வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டியாக ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை இருக்கட்டும். இந்த மாதம் செழிப்புள்ள மாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 2025 வருஷம் தொடங்கி 2 மாதம் கர்த்தர் நம்மளை கண்ணிமை போல பாதுகாத்து ஜீவனோடு இந்த 3ஆம் மாதம் அதிகாலை வேளையில் காணும்படியாய் நம்மளை வைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பங்களையும், இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இடைவிடாதபடிக்கு இந்த வீடியோ பார்த்து இந்த வசனத்தை கேட்டு அதுவே நடக்கிற உங்கள் குடும்பங்களை தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கூட ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இதோ, போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக்குறேன். பாருங்கள், ஆண்டவர் எப்படி தெளிவாக சொல்கிற பாருங்க. இந்த 2 மாதத்தை விடுங்க. 2 மாதத்துக்கு எவ்வளோ போராடி பார்த்துருப்பீங்க. ஒரு காரியம் ஜெயிக்க முடியாதபடிக்கு சோர்ந்து போயிருப்பீங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம். 2 மாதத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி, வாழ்க்கையோ இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ண மீண்டு வர முடியாதபடிக்கு சோர்ந்த நிலைமையில் உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணார், உன்னை புதிய கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்ற போகிறாராம். நீங்கள் என்ன பண்ண, புதிய இயந்திரமாக மாற போகிறீங்க. புதிய வாழ்க்கைகள், செழிப்பான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டப் போகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஏதோ போர் அடிக்கிறதுக்கு, அதை சமாளிக்கக்கூடியதுக்கு, அந்த வாழ்க்கை காரியத்தை, அந்த வேலை ஸ்தலத்தை, எந்தெந்த காரியத்தை நினைத்திருக்க அந்த காரியத்தை சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். அதை போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்ற போகிறேன்றாரு. உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள போகிறீங்களாம். புதிய இயந்திரமாக மாற போகிறீங்க. புது சிருஷ்டியாக மாற போகிறீங்க. புது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். எந்த காரியத்தில் சோர்ந்த நிலைமையில் உட்காந்துருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு புதுசாக கூர்மையுள்ள இயந்திரமாக மாற்ற போகிறேன்னு என்று ஆண்டவர் இந்த 3ஆம் மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை கேட்குற, இந்த வார்த்தை கேட்குற உங்கள் குடும்பத்தில் உங்கள் சூழ்நிலை சோர்ந்து போயிருக்கலாம், போரடிக்க முடியாதபடி நினைந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த இயந்திரமாக உங்களை பற்கள் உள்ள புதிய இயந்திரமாக உங்களை மாற்றப் போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளுக்கு பதருக்கு ஒப்பிடுவீங்களாம். அந்த எப்படி பாருங்கள், மலைகளை போய் நொறுக்கி போட்டுருவீங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு பலன் அந்த இயந்திரம். எப்படி அப்படின்னா, புதுமையான பற்கள் அதிகமாகிடுச்சுன்னா பண்ணால் எல்லாம் உடைச்சி போட்டுரும். மெரிக்கும் போது என்ன பண்ணால் தூளாக தூசாகிடும். அது பதருக்கு ஒப்பாயிடும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அநேக பதருக்கு ஒப்பாக ஓடிடுவீங்க. எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தூசு போல் ஓடிடும். உங்ககிட்ட வர குன்று போல், மலை போல் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக வருகிற காரியங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த எந்திரம் போல் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை எந்திரம் போல் உங்களுக்கு இதயத்துக்குள் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை அது பதருக்கு ஒப்பாய் அதை மிதித்து நுறுக்கி பதரை போல தூசு போல உங்களை விட்டு அகன்று போக முடியாத கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னா உங்களை இயந்திரமாக மாற்ற போகிறார். புதிய பற்கள் உள்ள இயந்திரமாக மாற்றும் போது நீங்கள் குன்றுகளை மிதித்து, மலைகளை மிதித்து, குன்றுகளை நுறுக்கி பதருக்கு ஒப்பாய் அதை அகற்றி போட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கணும், உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கணும், எப்படியா பார்த்தா நீங்கள் கவலையப்படாதுங்க. இயேசு வார்த்தை மூலியமாய் உங்களை புதிய இயந்திரமாக மாற்றுறாரு. புதிய பற்கள் உள்ள இயந்திரமாக, சாதாரண இயந்திரம் கிடையாது. பற்கள்னா அதை உடைச்சி போடக்கூடிய காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் உடைக்க முடியாதபடிக்கு, தீர்க்க முடியாதபடிய காரியத்தை ஆண்டவர் புதுசாக மாற்ற போகிறாராம். கூர்மை உள்ளதாக மாற்ற போகிறாருங்க.
நீங்கள் எந்த காரியத்தை பற்றியும் பயப்படாதீங்க. ஏன்னா இயேசு இந்த வார்த்தை மூலிமா இந்த 3ஆம் மாதம் அதிகாலை வேளையில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சோர்ந்து போகிற நிலைமையிலே உங்களை உற்சாகத்தமாய் படுத்தி ஆண்டவரே கூர்மை உள்ள இயந்திரமாய் உங்களை மாற்றி உங்கள் குடும்பத்தை உங்கள் வேலை ஸ்தலத்தை எந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்த நிலைமையில் உட்காந்துக்கிறீர்களோ அதை உடைக்க முடியலையே ஆண்டவரே எங்கள் காரியத்தை எங்களை விட்டு விடுபட முடியலையே என்று வருத்தத்தோடு இருக்கிறாயா, ஆண்டவர் உங்களை கூர்மை உள்ள இயந்திரமாக மாற்றி பதிருக்கு ஒப்பாட போகிறார். உங்களுக்கு வருகிற காரியங்கள், எதிர்த்து வருகிற காரியத்தை, மலை போல் நிற்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் உடைத்து பதிருக்கு ஒப்பாயிடு உங்களை மாற்ற போகிறாருங்க. இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறது. அந்த எதிர்த்து வர காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நோக்கி வர எல்லா காரியத்தையும், மலை போல் வருகிற காரியத்தை ஆண்டவர் நொறுக்கி புதிய இயந்திரத்தை பற்களுள்ள இயந்திரமாய் உங்களை மாற்றி அதை நுறுக்கி போட்டு உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். உங்களை ஆஸ்வதிக்க போகிறாருங்க. இந்த 3ஆம் மாதத்தில் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை புதிதும் பற்களுள்ள இயந்திரமாக மாற்றிட்டாருங்க. கவலைப்படாதீங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இயேசு கூட வந்துட்டார்னா அவர் ஒரு இயந்திரம் போல பற்களுள்ள புதிய இயந்திரமாய் இந்த வார்த்தை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மலை போல் இருக்கிற பிரச்சனைகளை அவர் உடைத்து குன்று போல ஆக்கி அது பதிருக்கு ஒப்பாயிடு போகிறாராம். பதிரு போல தூசு போல போயிடுங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற காரியங்கள், உங்களுக்கு முன்பாக வர காரியங்கள் எப்படி போயிடும், தூசை போல பறந்து போடும், நுறுக்கி போட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை இந்த 3ஆம் மாதத்தில் 2 மாதம் பட்ட கஷ்டம் போதும். இந்த 3ஆம் மாதத்தில் உங்களை எல்லாத்தையும் அகற்றி போட்டு ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.